கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:22 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவானே உம்மை துதிப்பேன். O Bharava, O Bharava, O Bharavara, O Bharava, O Bharavara, Vigasagara. பலவினன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவினன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். இரிபரா இரிபரா இரிரகரா இக்கரக இகரகரா உகநகரர நகரரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. இமாரார் இமாரார் இமாரரா ஹே பரவா ஹே பரவரா இக நகரர நகரரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். உபனாரா 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 லிக சகரரா சகரரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. லபுனாரா 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 லபனாரா லபனாரா ஏக நகனர நகரரா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். யா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். ராஜேஷ் டேனியல் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல. இந்த போலங்கிறது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இது ஒரு கம்பேரிசனான வார்த்தை. போல, இந்த போல எங்க அதிகமாக நான் ரசிச்சு வாசிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல்ல அந்த போல அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுவார். ஒரு உதாரணத்திற்கு ஒரு இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, 21வது அதிகாரம் 22வது வசனத்துல, வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்தம் போல. போலங்கிறது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப யோவான் பரலோகத்துக்கு போயிருக்காரு, தரிசனத்தை பார்க்கிறாரு. தரிசனத்தை பார்க்க 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 அவருக்கு ஒரு கம்பேரிசன் கொண்டாடுறாரு. யோவான் பொண்ணு பார்த்துருப்பாரா, கோல்டு பார்த்துருப்பாரு, கட்டாயம் பார்த்துருப்பாரு. ஆனா அதாவது அந்த ரோடெல்லாம் அப்படியே பல 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 பலன்னு மின்னுது. ஆனா அது தங்கம் போல இருக்கு. ஆனா தங்கம் கிடையாது. அதான் அந்த போல. இங்க பவுல் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்ற. ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு
பிள்ளை அப்பாக்கு பிள்ளை அப்பாக்கு எப்படி ஊழியம் செய்வாங்கனோ அதுபோல தீமோத்தேயு எனக்கு ஒரு ஊழியம் செய்திருக்கிறார். ஒரு அருமையான போலங்கிற வார்த்தையை சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 2:22. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான். சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான். உலக மக்கள் ஊழியம் செய்யறதை நான் பார்த்திருக்கேன். அப்பாக்கு நம்ம J.M. ஸ்டாலின் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க அப்பா வயதாயிருச்சு. ஸ்டாலின் யங் மேனா இருக்கும்போது அப்பாவுக்கும் அவருக்கும் பயங்கர சண்டை வரும். சண்டை. ஆனா ஸ்டாலின் மனம் திரும்பி ஆண்டவர் ஏத்துக்கிட்டு புது மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வயசாயிடுச்சு. அவர் பெட்லயே மோஷன் போயிடுவாரு. இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்பா அப்படியே கிளீன் பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அப்படி ஒரு நீட்டாக கண்ணால பார்த்துருக்கேன். இது தகப்பனுக்கு மகன் செய்து, இது காமன் எல்லாரும் செய்யறது, எல்லாரும் செய்வாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. சுவிசேஷத்து நிமித்தம். இப்ப நான் உங்களுக்கு 3 வசனத்தை இணைத்து காட்ட போகிறேன். அந்த 3 நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த ஒரு உறவு என்னன்னு பார்க்க. தகப்பன், தாய், பெறுது. ஃபர்ஸ்ட் வசனம் எடுத்துக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 19. சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறது. தாய் தகப்பன் என்ன செய்யறாங்க? சுவிசேஷம் ஒரு பிள்ளையை பெறாங்க. அந்த பிள்ளை தான் ரட்சிப்புங்கிற ஒரு காரியத்துக்குள்ள பார்க்கிறோம். அப்ப தகப்பன் தாய் 2 பேரும் இணைந்து என்ன செய்யறாங்க? ஒரு குழந்தை சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க. இந்த கலாத்தியர்ல அவங்க எல்லாம் பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. சாத்தான் உள்ள வந்து அவங்களை திரும்பவும் விருத்த சேதனம்ங்கிறதுக்குள்ள கொண்டு போயிடலாம். அப்ப அந்த இருதயத்தில் வேதனையில் இருந்து சொல்கிறார். சரி, இது முதல் வசனம். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:7. உங்களிடத்திலே பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல. தாய் கொடுக்கிற பிள்ளை வாடகை கிடையாது. பிள்ளைக்கு பால் கொடுக்கிற அம்மா போல நாங்க ஒன்று பட்சமா இருந்துச்சு. அப்ப ஒரு தாயுடைய இருதயத்தை பவுல் காட்டுகிறார். அடுத்த வருஷத்துக்கு வருவோமா? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 15,000 உபாத்திரங்களுக்கு இருந்தாலும் தகப்பன் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். இங்க கொரிந்தியர் அப்பா, அடுத்த அம்மா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளை பாருங்க. நான் ஒரு அருமையான ஒரு இணைப்பு பாருங்க. அப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு தாயாகவும் இருக்கிறார், தகப்பனாகவும் இருக்கிறார். நம்ம எல்லாம் பார்க்க போயிடும். அவர் நம்மளை உண்டாக்கினார், உருவாக்கினார். சொல்லுங்க, உண்டாக்கினார், உருவாக்கினார். அவர் நம்மளை எப்படி உண்டாக்கினார், உருவாக்கினார் வசனத்தை காட்டுறவங்களுக்கு ஏசாயா 44வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. ஏசாயா 44வது அதிகாரம். பிதாவாகிய நம்மளை எப்படி உண்டாக்கினார்? உன்னை உண்டாக்கினவர் இது பிதா. தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவருமாய் உனக்கு துணை செய்வங்க கர்த்தர். உண்டாக்குகிறார், உருவாக்குறார், துணை செய்கிறார். உங்களுக்கு ஸ்டடி நம்ம பார்த்திருக்கோம். திரும்ப நான் சொல்றேன். முதல்ல உண்டாக்குறது, உருவாக்குறது என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல உண்டாக்குறார். எங்க உண்டாக்குனா சிந்தையில உண்டாக்குறாங்க. உலகம் உண்டாருக்கு முன்னாடியே சுஜித் லைசாண்டர் அப்படின்னு ஒரு மனிதனை மூலமா இந்த லைசாண்டர் குடும்பத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி உலகத்துல பிளான் பண்ணிட்டார். ஆனா 1958 பிறந்துட்டேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நம்ம பிளான் பண்ணோம்ல, இவனை நம்ம உருவாக்கணும். பாருங்க, உருவாக்குறோம். இந்த உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டோடைய சித்தத்துல பல காரியங்கள் வருது. இவனை எந்த குடும்பத்துல வச்சால் நல்லா இருக்கும் பிளான் பண்றாரு. இந்த சந்தன வீரப்பன்கிற குடும்பத்தை ஐயா வேண்டாம், எவனுமே கிட்ட வர மாட்டாங்க. சரி,
லைசாண்டர் இவனை ஆணா உண்டாக்கணுமா பெண்ணா உண்டாக்கணுமா நான் டிசைட் பண்றேன். என்னுடைய பாட்டி, எங்க அப்பாவுடைய அம்மா, நான் பிறந்த உடனே கண்ணீர் விட்டு அழுதது எங்க பாட்டி. என்ன என் பாட்டி இந்த டிஷர்ட் கலர்ல இருப்பாங்க, அவங்க மருமையை சொன்னார். நான் ஒரு பேரா பிறந்த உடனே அண்ணே இருக்காரு, இது மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன அருமையா இருக்குன்னு எங்க பாட்டி சோகமாயிட்டாங்க. ஆனா நான் ஒரு பெண்ணா இருந்தானா உங்க முன்னாடி நான் அந்த செய்தி கொடுத்துருக்க முடியாது. ஆண்டவர் உண்டாக்குறார், உருவாக்குறார், கர்ப்பத்துல காக்குறார். ஏன் காக்குறான்னா பாதியில இது அழிஞ்சு போயிடக்கூடாது, பிண்டமாக போயிடக்கூடாது, குறப்பிள்ளையா போயிடக்கூடாதுன்னு காப்பாற்றுகிறார். அப்ப உண்டாக்குகிறார், உருவாக்குகிறார். இந்த வாசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இதோட ஆழத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது அவர்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன். தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்கிறது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்துடன் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், புதுசு கிடையாது இது உங்களுக்கு தெரியும். அப்ப பவுல் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை திடீர்னு அனுப்பல, ஒரு ட்ரைனிங்ல கொண்டு போறாரு. அந்த ட்ரைனிங் எங்க பார்க்கலாம்னா அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 2வது வசனத்துல பவுல் ஒரு ட்ரைனிங்ல இருக்காரு. வாசிப்போமா? அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களை நான் சாட்சி பெற்று சர்டிபிகேட் வச்சிருக்காரு. என்ன சாட்சி? இவன் நீங்க நம்பி இவற்றை சபையை கொடுக்கலாம்ங்கிற ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன் இவர். அடுத்து பவுல் இவருக்கு அருமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார், நீ எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனம். அவன் இருமார்ப்பு அடைந்து பிசாசின் ஆக்கினை விழக்கூடாது, அவன் நிந்தையிலும் பிசாசுடைய கண் விழாதபடிக்கு புறம்பானவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றணும். அடுத்து பாருங்க, இழிவான ஆதாயத்தை இச்சிக்காம. இழிவான ஆதாயமா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இவர்கள் ஒரு ஊழியத்தை செய்யாங்க, ஒரு ரவுண்டில் போவாங்க கலெக்ஷனுக்கு. பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இழிவான ஆதாயம் அப்படின்னா என்ன நினைச்சுங்க. சில வருஷத்துக்கு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட வணக்கம் வச்சாருங்க. எனக்கு அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு குட்டி பேபி, நான் எல்லாத்தையும் நம்பிடுவேன். அவர் சொல்றாரு, சார் நான் ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மென்டலா இருக்காங்க பாத்தீங்களா, ரோட்ல பைத்தியக்காரங்களை அலையிறாங்கல்ல, அவங்கள நான் பிடிச்சு ஒரு அசலையும் ஆரம்பிப்பேன். அசலத்துல வச்சு அவங்களுக்கு சைக்காட்ரிக் டாக்டர் வச்சு மனசை நார்மல் ஆக்கு, அவங்க யார் எல்லாத்தையும் புரிய வச்சு, அப்புறம் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி மனம் திரும்ப வச்சு அவங்கள நான் பரலோகம் கொடுப்போம். இதுதான் என்னுடைய ஒளி. இதுக்காக நீங்க எனக்கு காணிக்கை கொடுக்கணும். எனக்கு நான் ஆச்சரியப்பட்டேன், இப்படிதான் ஊழியக்காரர் பையன். நம்மெல்லாம் பைத்தியக்கு நான் இத்தனை பைத்தியம் பார்த்துருக்கேன், நம்ம பாட்டு போயிடுவோம். ஆனா அந்த ஆத்துவம் வரை அவருக்கு பாரம் இருக்குன்ட்டு ஒரு பல்கா, எவ்வளவு நான் சொல்ல மாட்டேன், பல்கா அவருக்கு காணிக்கை கொடுத்து வணக்கம் வச்சுட்டு போயிட்டார். இந்த அடுத்த 1 வருஷத்துல அவர் வர்றாரு. அதுக்குள்ள எனக்கு ஆவியானுடைய அபிஷேகம் கிடைச்சிருச்சு, குழந்தை கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் எது சரி எது தவறு புரிய ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப அவர் வருகிறார், வணக்கம் வச்சார். ஆண்டவர் சொல்றாரு, பி கேர்ஃபுல்ங்கிற ஒரு சத்தம் எனக்குள்ள வருது. டாக்டர், நான் ஒரு ஊழியத்தை செய்கிறேன், நீங்க அதுக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன ஊழியம் செய்யறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பாரமான ஊழியத்தை கொடுத்திருக்காருங்க. சொல்லுங்க என்ன ஊழியம் நான் கேட்டுக்கிறேன். நான் ஒரு மியூசிக்கல் டீம் ரெடி பண்ணேன், மியூசிக்கல் டீம் கன்னியாகுமரியில நான் ஆரம்பிப்பேன், காஷ்மீர் வர அது அப்படியே போயிட்டே இருக்கும். ரிட்டையர்டான டீச்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு பாட்டி கிட்டார் இருக்கும், தாத்தா ட்ரம்ஸ் அடிப்பார், இன்னொரு தாத்தா பாட்டு பாடுவார். இவங்க ஒரு டீம். இந்த டீம் அப்படி ஒவ்வொரு கிராமமா போயிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய லிமிட் நான் வச்சிருக்கேன், இதுக்காண்ட்டு அவங்க போகக்கூடாது. அடுத்த டீம் அடுத்த ரெடி பண்ணி இப்படி இங்க இருந்து நான் காஷ்மீர் வர நான் போறேன், இதுக்கு நீங்க காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு அதை கட்டுறேன். நான் பைய கேட்டேன், பிரதர் நீங்க லாஸ்ட் டைம் என்கிட்ட வந்தப்ப என்ன ஊழியம் அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அவரு சுதாரிச்சுக்கிட்டாரு, என்னடா போன தடவை காசு கொடுப்பேன் கேள்வி கேட்கறான்ட்டு, ரொம்ப விவரமானவர். அவரா சொல்லாம இல்ல நீங்களே சொல்லுங்க, ஏன்னா 3வது வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பாரு, மறந்துருப்பாரு பாத்தீங்களா. போன வருஷம் நான் பல தடவை போட்டு சொல்லியிருக்கேன், நான் கரெக்டா இந்த சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், போன தடவை நீங்க சொன்னீங்க மன
நோயாளி எல்லாரையும் கூப்பிட்டு சைக்கிள் அசைரத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட். கோவம் வந்துச்சு அவருக்கு. என்ன டாக்டர் பேசுறீங்க? அந்த டோன் மாற ஆரம்பிச்சிச்சு. என்ன நம்மளை நோண்ட ஆரம்பிக்கிறான். சைக்காட்ரிக் டாக்டர் எங்க கிடைக்கிறான், என்ன பேசுறீங்கட்டு கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அடுத்து நான் பையன் கேள்வி கேட்டேன், பிரதர், சாத்தானுடைய சத்தத்திற்கும் ஆண்டுடைய சத்தத்திற்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டேன். உடனே அந்த ஃபைலை மூடினாரு, வணக்கம் வச்சாரு, போனாரு. இன்னைக்கு உயிரிழக்காரனா எனக்கு தெரியாது, ஆனா வரல. இப்படி ஊழியம் செய்யற மக்கள் மத்தியில நல் மனசாட்சியோட ஊழியம் செய்கிறார். என்ன மனசாட்சி? அதை தான் நம்ம பார்க்க போறோம். நல் மனசாட்சியோட. அப்ப பவுலுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உன் மனசாட்சி ரொம்ப முக்கியங்கிறாரு. ரைட். இப்ப தகப்பன் மகனை அழைத்து கொண்டு போவார். எங்க கூட்டிட்டு போவார்னு தெரியாது. ஆனா பரம தகப்பன் இருக்காங்க. அந்த தகப்பன் தான் பிள்ளைகளை எங்க கூட்டிட்டு போகணும் அவர் தெரியும். பொய்ய திரும்ப திரும்ப சொல்ல முடியாது, என்னைக்கு கூட்டு வெளியே வந்துடும். சரி, ஒரு பாதையில பரம தகப்பன் பவுலை கொண்டு போறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 16:9. பவுலுக்கு எங்க வரணும் சொல்லுங்க? பிலிப்பி பட்டணத்துக்கு வரணும். பிலிப்பி பட்டணத்துக்கு வர்றதுக்கு பரம தகப்பன் நம்மளை பெற்றார் பார்த்தீங்களா, தாயின் கர்ப்பத்திலே முன்குறிச்சார் பார்த்தீங்களா, அவர் பவுலை எப்படி கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவென்றால், மக்கோத்தோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று. மக்கோத்தோனியா தேசத்தான் ஒருவன்னா எப்படிங்க தெரியும் மக்கோத்தோனியா தேசத்துக்காரன்னு சொல்லி? நமக்கு தெரியாது அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு சர்தார்ஜி என்னை சார் நீங்க பஞ்சாபுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார்னா, சர்தார்ஜி எப்படி இருப்பாரு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஒரு டார்பர் இருக்கும், தாடி இருக்கும், ஒரு மீசை இருக்கும், மூஞ்சி தெரியாது, 2 கண்ணு தான் தெரியும், ஒரு மூக்கு தெரியும், வாய் தெரியும், ஆனா எல்லாம் முடியா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்தானா எங்க கூட்டு போறாரு? நீ பஞ்சாப். ஆனா நீர் மக்கோத்தனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னு தெரிவித்துக்கோங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபொழுது அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி மக்கோத்தனியத்தை புரட்டு போ. இப்ப போகும்பொழுது இது 12வது. அங்கிருந்து மக்கோத்தனியா தேசத்து நாடுகளில் ஒன்றில் தலைமையான ரோம குடியரசான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து, பிலிப்பி பட்டணத்துக்கு வரதற்கு பரம தகப்பன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின் மூலமாக அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம தகப்பன் சில நேரங்கள்ல சில அவமானத்தை அனுமதிப்பார். பாருங்க, 16 வசனத்துல அதிகாரத்துல 20 வசனம், அவர்களை மனுஷன் கலகம் என்று சந்தையில தாரா இழுத்துக்கிட்டு போறாங்க. யாரை இழுத்துட்டு போவாங்க? நாயத்தான் இழுத்துட்டு போவாங்க. இப்பெல்லாம் நாயெல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு பொண்ணு போல நாயை வச்சிருக்காங்க. ஆனா இழுத்துக்கிட்டு போறாங்க. பரம தகப்பனுக்கு கோபம் வச்சு, இப்ப பிதா இந்த பவுலை என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் பிறக்கும் பொழுதே என்ன செஞ்சிட்டார்னா அவர் ரோம பிரஜையா வச்சிட்டார். 37 வசனம். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை நீங்கள் நியாயம் விசாரிக்காமல் வெளியரங்கமாக அடித்து சிறைச்சாலையில் போட்டீர்கள். இப்பதான் அவங்களுக்கு வயத்துல புளிய கரைக்குது. இந்த ஆளு ரோமன்னு தெரியாமலே நம்ம அடிச்சிட்டோம்னு சொல்லி, இப்பொழுது எங்களை விடுதலை ஆக்கள். அவன் வரணும் ஐயா, என்னைய தாரத்தான இழுத்துட்டு போனான்ல. நம்ம பரம தகப்பன் என்ன செய்தார்னா எல்லாத்தையும் முன் குறித்துட்டார். நீ ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா, நீ எந்த வீட்டுல பிறக்கணும் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு, நீ என்ன குடிமகனே பிக்ஸ் பண்ணி வச்சிட்டார். சேவர்கள் இந்த வார்த்தை அதிகாரிகள் ரோமரா இருக்கிறவர்களுக்கு என்றது பயந்து அங்கே வந்து தயாவாய் பேசி, தயவா நான் காலில் விழுந்திருப்பாங்க. ஐயா நாங்க அடிச்சத மன்னிச்சுக்கோங்க ஐயா, தெரியாம அடிச்சுட்டேன், இந்த முட்டா பயல நீங்க வேணாலும் 4 அடி அடிங்க, ஆனா வேண்டாம் நீங்க போயிருங்க ஐயான்ட்டு தயவா. தகப்பன் வழி நடத்துகிற ஒரு டெக்னிக்கே ஒரு வித்தியாசமானது. சரி, நம்முடைய தகப்பன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, 2 கொரிந்தியர் சாதாரண ஆள் கிடையாதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவானா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்பர் 1, எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் நான் கேட்டிருக்கேன். நம்ம ஊர்ல
ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் ஆர்.எஸ். முதலாளி. ஆர்.எஸ். முதலாளி. இப்ப நம்ம வக்கீல் சார் ரூபனுடைய வீடெல்லாம் அந்த ஏரியாவில் இருந்துச்சு. அவ்வளோ இடம் அவருக்கு சொந்தம். பெரிய பணக்காரா இருந்தார். பெரிய பணக்காரனா அவ்வளோ பெரிய பணக்காரர். ஆனா எல்லாம் அவர் கையை விட்டு போயிடுச்சு. அவர் ஜோசியத்தை பயங்கரமா நம்புவார். அவருடைய ஆஸ்தான ஜோசியர் பிராக்சர் ஆயிடுச்சு, என்கிட்ட வந்தார். இவர் அதை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டார். இப்ப என்ன பெரிய காமெடி கேட்டீங்கன்னா, இந்த ஜோசியரும் எல்லாம் போயிடுச்சு. ஜோசியர் ஒரு மேட்ச் ஃபேக்டரி ஆரம்பிச்சாரு, மூடிட்டார். அடுத்து ஒரு தீப்தி ஃபேக்டரி ஆரம்பிச்சாரு, அதையும் மூடிட்டார். அப்புறம் சார் மேட்ச் ஃபேக்டரி தீப்தி ஒரு கல்யாண மண்டபம் கட்டினார். அந்த மேட்ச் ஃபேக்டரி கல்யாண மண்டபம் அது மூடிடுச்சு. ஜோசியம் பார்த்தவரும் போயிட்டாரு, ஜோசியக்காரங்க எல்லாம் போச்சு. ஆனா ஆண்டவர் இந்த மாதிரி ஐஸ்வர்யவான் கிடையாது. அவர் தான் எல்லாத்துக்கும் பரலோக தகப்பன். அவர் என்ன செய்தார் உங்களுக்கு எனக்கான தரித்திரரானார். ஏன் தரித்திரனானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஐஸ்வர்யத்திலே தரித்திரத்திலே நாம் ஐஸ்வரம் முடியும். அவருடைய தரித்திரம் நம்முடைய ஐஸ்வரம். இந்த பூமிக்கு வர்றாரு, மற்ற எதுவுமே கிடையாது. பிறக்கிறதுக்கு சத்திரத்தில் இடம் கிடையாது. ரைட்டா? அவர் ஒரு பிரசங்கம் பண்ண ஆசைப்படுறாரு, ஒரு போட்டு கிடையாது. இது பேதுரு போட்டை தான் கடன் கேட்கிறாரு. சிலுவையில் யாரையோ கொண்டு போறாங்க, தலை சாய்க்க இடமே இல்லைன்ட்டார். வீடு கிடையாது. எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க, இவர் ஒளிமறைக்கு போய் வர்றாங்க. அப்பாட்ட ஜோமர் இருக்கு, ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட, எல்லாம் இழந்துட்டார். நத்திங், எம்டியா தவறாரு. காரணம் என்ன? சிலுவைக்கு போறாரு, அவருக்கு சிலுவை கிடையாது. பரபாஸ்க்கு செய்த சிலுவை தான் இவருக்கு கிடைச்சிச்சு. மறிச்சாரு, கல்லறை கிடையாது. ஒரு ஐஸ்வர்யா கல்லறையில் இவர் ஊத்தி கொண்டு வச்சிட்டாங்க. இதற்காக அவருடைய தரித்திரத்துல நாம் ஐஸ்வர்யம். அவருடைய பிளான் பாருங்க. இதெல்லாம் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத அளவு தகப்பன் செய்யறாரு. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய உறவைத்தான் பவுல் சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு ஊழியம் செய்கிறது போல அவன் என்னோடு கூட சுவிசேஷத்துட்டு உத்தம குணத்தை, அந்த உத்தம குணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்த தேவன்ட்ட ஒரு பிக்யூலியரான ஒரு விசேஷமான ஒரு காரியம் அவர் வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தகப்பன் என்ன செய்வாங்க, சிட்சிப்பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் சிட்சிக்கிறார். 5வது வசனம். அன்றியும் என் சகோதரன், என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாகினாது, அவரால் கடிந்து கொள்வார். கர்த்தர் எவனத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து. ஜே அண்ட் ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும். அவருக்கு பயங்கர குடியில இருந்தவர். அவர்கிட்ட சொல்றாரு, அவங்க அம்மா மரித்து கிடக்குறாங்க. அவர் குடி போதில் இல்லை, அவருக்கு தெரியாது அம்மா இறந்து கிடக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனிதனாக இருந்தவர். பைபிளை தூக்கிட்டு இன்னைக்கு அவர் பேசினார்னா இவ்வளவு காரியங்கள் பேசுவார். காரணம் அந்த சிக்ஷை. சிக்ஷையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். பிள்ளைகள், நீங்கள் சிக்ஷையை சகித்தால் தேவன் உங்களை புத்திரான் என்றார். காரணம் அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளபடி நம்முடைய பிரயோஜனத்திற்காக அவர் சிக்ஷிக்கிறார். சரி, இந்த தகப்பன் ஒரு அருமையான ஒரு தகப்பன். இந்த தகப்பனுடைய ஒரு ஸ்பெஷல் குணாதிசயத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். மல்கியா 3வது அதிகாரம் 17வது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய காரியம். என்ன நடக்கும்? ஒரு நாள் அன்னைக்கு இந்த உலகத்துல 2ஆ டிவைட் பண்ணுவார். யார் யாரெல்லாம் நீதிமான், யார் யாரெல்லாம் பாவிகள். நீதிமான்கள் எல்லாம் பரலோகத்தை கொண்டு போய் சேர்த்துவாங்க. பாவிகள் எல்லாம் நரகத்தில் தூக்கிப்பட்டு அவ்வியாத அக்னியில் கிடக்க போறாங்க. இது நடக்கும் ஒரு நாள், அது சந்தேகம் இல்லை. அது போல ஒரு நாள் வரப்போகுது. இது வேற, அது வேற. அவர்கள் என்னுடையவளா இருப்பார்கள். என்னுடைய அவருக்கு சொந்தமா இந்த சொத்தை எல்லாத்தையும் அவர் கொண்டு போயிடுவார். அதுலதான் சொல்றாரு, கர்த்தர் சொல்கிறார், ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் இருக்கிறேன். என்னுடைய தங்கச்சி ரனிதா பாளையங்கோட்டையில் இருக்கா. அவளுடைய கணவன் பேரு ராஜேந்திர சிங், எங்களுடைய பிரதர். அவர் அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன். பல முறை அவரை பத்தி சொல்லியிருக்கு. ஏசி அவர் பேரு ஏ செல்லதுரை நாடார். ஏசின்னா அவரை கூப்பிட்டாங்க. ஏசின்னா அவருக்கு என்னன்னா, அவர் வீட்டில் எப்பவுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில மழை சோன பெய்யட்டும், அவர் ஏசி இல்லாம இருக்க மாட்டார். அதனால என்னுடைய பிரதர்லாம் ரொம்ப பர்டிகுலரா இருப்பார்.
ஏசி வந்து எப்பயுமே ஒரு ஸ்பேர் ஏசி வச்சிருப்பாரு. அப்பா ஏசி ரிப்பேர் ஆச்சுன்னா டக்குன்னு மாத்திர கால் வச்சிருப்பாரு. ஏசி சொல்லுறதுனால அவருக்கு என் மாப்பிள்ளை அவர் தான் கண்ணுக்கு மருந்து போடுவார். சரியா அப்பாவுக்கு வீட்டில் சாப்பாடு கொடுப்பேன், என் தங்கச்சி சாப்பாடு கொடுப்பார். படுக்கும் போது பக்கத்தில் உட்காந்து அவர் கால் உளைச்சலா இருக்கும். எஸ் நேற்று நான் போட்டுட்டேமா, நீ கவனிக்காம விட்டுட்டேன். நான் சொல்லிட்டேன் நேற்று அந்த சொல்றத நீ கவனிக்கல, சரி தேடி பாரு, நான் நேற்று இந்த மெசேஜில் கையில் நான் போட்டேன். நான் காலை அமுக்கி விடுவார், காலை அமுக்கி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அமுக்கி விட்டுட்டு இருக்கும்போது தூக்கிடுவார். அப்ப அவருக்கு நிறைய பசங்க பொம்பளை பிள்ளைங்க. இந்த தங்கச்சி மாப்பிள்ளைக்கு தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. அதான் ஊழியம் செய்யணும். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம். இப்ப தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கும் ஊழியம் செய்யற வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னா, துன்மார்க்கனையும் பாவி ஆண்டவர் ஒரே மாதிரி பார்ப்போம். சரி, இதுல நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு தாயினுடைய இதயத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன், தகப்பனுடைய இதயத்தை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தாயினுடைய இதயத்தை பார்ப்போமா, தாய் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 66வது அதிகாரம் 11 3 தான் காமிச்சேன். பவுல் தாயின்னு தன்னை சொல்லுகிறார், தகப்பனை சொல்லுகிறார், பெற்றேன்கிறார். இப்ப உங்களுக்கு தகப்பனை காமிச்சேன், தாயை காட்டப்படும். தாய் நம்முடைய பிதா தான். 11வது அதிகாரம் 66வது அதிகாரம், நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி. ஆறுதலின் முளைப்பால். இப்ப ஒரு பிறந்த குழந்தை இருக்கு, நம்மள ஒரு குழந்தைய போல மாற்ற சொல்கிறார். அந்த குழந்தைக்கு என்ன தேவை சொல்லுங்க? அம்மாட்ட வந்து பால் கிடைக்கும். கிடைச்சிச்சா சந்தோஷமா தூங்கிடும். நம்ம அப்படித்தான், நமக்கு இந்த கலங்கமில்லாத பால் வசனம் கிடைக்கும். கிடைச்சோன்னா சந்தோஷமாயிடும். அதை குடித்து திருப்தியாகி சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மகிமையின் மன மகிழ்ச்சியான பிரகாசம், பிரைட்னஸ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். 13வது வசனம் 12. மகிமையின் பிரகாசம் என்னன்னா, நான் சமாதானத்தை ஒரு நதியை போலும். சமாதானத்தை நதியை போலும். நதிக்கும் ஒரு குளத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தண்ணி அதுல தேங்கி கிடக்கும். ஆனா நதி அப்படி கிடையாது, அப்படியே ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். நமக்கு நதி, அந்த நதி அப்படியே கூட்டிகிட்டே போகும். ஒவ்வொரு துதி பாடலையும் அந்த நதியில் நம்ம அப்படி மெதந்து தான் நான் போவேன், நீங்க எப்படி போவேன் எனக்கு தெரியாது. அப்பொழுது முழங்காலில வைத்து தாளாட்டுங்க. ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல், இந்த பாட்டை பாரு, இதுல இருந்து எடுத்துருக்க. அப்ப தாயாக நம்மளை பார்க்கிறார், தகப்பனாக பார்க்கிறார். அதுல கிடைக்கிற பெரிதான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனத்துல, நீங்கள் அதை காணும் பொழுது, இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது, ஒரு நாள் வரும் அன்னைக்கு நம்ம போய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பாசும் புல் போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்திலும் அவருடைய கரம். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய கோபம். உத்தம குணம் என்னன்றதை பார்த்து இந்த செய்தியை முடிக்க போயிடும். உத்தம குணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளமா, மத்தேயு 25வது அதிகாரத்துல உத்தம குணத்தை நம்ம பார்ப்போம். மத்தேயு 25:21. நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிபதியாய் வைப்பேன். மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனம். இது என்ன அநேகத்திலே அதிபதியாக வைப்பேன்னு சொன்னா, லூக்கா 19:19 பட்டணம். நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பட்டணங்களை கொடுப்பார். 19:19 லூக்கா. அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணத்துக்கு அதிகாரியாயிரு. இது புதிய வானம் புதிய பூமி. அந்த உத்தம குணத்துல நீங்க வாழ்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, ஒரு தாய் எப்படி ஒரு ஊழியத்தை ஒரு பிள்ளைய பார்க்குமோ அதுபோல நீங்க உங்களுடைய ஆடுகளை நீங்க பார்க்கணும். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளை வழி நடத்துவாரோ அப்படி நீங்க உங்களுடைய ஆடுகளை வழி நடத்தணும். அப்படி செய்யும்போது ஆண்டவருக்கு 1000 அரசாட்சியில பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பவுலுடைய இருதயமும் தீமோத்தேயுடைய இருதயமும் எவ்வளவு இணைந்து போனது என்று நாங்கள் பார்த்தோம். ஒன்னஸ்,
அந்த ஒன்னஸில் இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.